இது ஆளுநரின் அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். சட்டமன்ற அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், விருப்புரிமை அதிகாரங்கள். ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். நிர்வாக அதிகாரங்கள். கவர்னர்னால் யாருப்பா? மாநில அரசு நிர்வாக தலைவராக உள்ளார். மாநில அரசு நிர்வாக தலைவர் யாரு கேட்டா கவர்னர். அப்போ ஆளுநரின் நிர்வாக அதிகாரங்கள் அவர் நேரடியாகவோ டைரக்டா அல்லது அவரது கீழ் உள்ளவர்களாலோ செயல்படுத்தலாம். மாநில அரசு நிர்வாக தலைவராக யாருன்னா கவர்னர் இருப்பாங்க. மாநில அரசு நிர்வாக அதிகாரத்தை ஆர்டிகல் 154 சொல்லுது. 154 உட்பிரிவு என்று சொல்லுது. கவர்னர்கிட்ட தான் நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? கவர்னரிடம் இருக்கிறது. அதை அவர் நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மூலமாகவோ செயல்படுத்தலாம். அதான் 154 உட்பிரிவு 1 சொல்லுது. ஓகே, அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் யாருடைய பேரில் நடத்தப்படுகின்றன? கவர்னருடைய பேரில் தான் நடத்தப்படுகின்றன. பேரளவில் நிர்வாக தலைவர் கவர்னர். உண்மையான நிர்வாக தலைவர் யார் கேட்டா சீஃப் மினிஸ்டர். சரி, அடுத்த பார்ப்போம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவரை முதலமைச்சராக யார் நியமனம் செய்கிறார்? கவர்னர் நியமனம் செய்கிறார். கவர்னர் முதலமைச்சரை நியமனம் செய்வதில் என்ன மரபு இருக்குன்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவரை. இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சு, அப்போ டிவிகே கட்சி மெஜாரிட்டி 118, 234 சட்டமன்ற தொகுதியில் 118 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருந்தா ஆட்சி அமைக்கலாம். ஸோ அதற்காக அவங்களிடம் 108 தான் ஜெயிச்சிருந்தாங்க போல். ஒரு 10 சீட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதற்கு காங்கிரஸ், அடுத்து விசிகே, அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்கெல்லாம் சப்போர்ட் மூலமாக இப்போ தற்போது அரியணையை ஏறினாங்க. சீஃப் மினிஸ்டர் அரியணை டிவிகே கட்சி ஏறினாங்க. அப்போ சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறணும். பெரும்பான்மை பெற்ற கட்சியை தான் என்னது முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கின்றார். சரி, ரைட்டு, அடுத்த பார்ப்போம். முதலமைச்சருடைய ஆலோசனை. இப்போ சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க அவங்களுடைய ஆலோசனையின் படி தான் அமைச்சர்களை ஆளுநர் நியமனம் செய்வாங்க. இந்த துறைக்கு இவரை நியமனம் பண்ணலாம் சார், இந்த துறைக்கு இவரை நியமனம் பண்ணலாம் சார்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட யார் சொல்லுவா? கவர்னர்கிட்ட முதலமைச்சர் சொல்லுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனைப்படி தான் கவர்னர் நியமிப்பார். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? முதலமைச்சர் விரும்பும் வரை மட்டுமே அமைச்சர்கள் அப்பதவியில் இருப்பார். முதலமைச்சர் விருப்பத்தின்படி தான், விரும்பும் வரை மட்டும்தான் இருப்பாங்க. முதலமைச்சருக்கு பிடிக்கல, அவங்களோட நடவடிக்கை பிடிக்கலன்னா கவர்னர் மூலமாக என்ன பண்ணுவாங்க? அவங்க பதவியை நீக்கம் செய்ய முடியும். ஏனெனில் முதலமைச்சரின் ஆலோசனையின்படி தானே ஆளுநர் செயல்படுகிறார். சரி, ரைட்டு. பின்வரும் நபர்களை ஆளுநர் தனது நிர்வாக அதிகாரத்தின் கீழ் நியமிக்கின்றார். மாநில முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள், மாநில அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், துணைச்சார்பு நீதிமன்றங்கள், துணைச்சார்பு நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் நியமனங்கள், பதவிகள், பதவி உயர்வு போன்ற ஆளுநர் தீர்மானிக்கின்றார். அடுத்து மாநில தகவல் ஆணையர். அடுத்து என்னன்னா, மாநில ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சியினை பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. எப்போது ஆர்டிகல் 356 கொண்டு வரணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவார்னா, மாநில நிர்வாகத்தை சீராக இயங்கும் பொறுப்பு ஆளுநர் உடையதாகும். மாநில அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலைந்து விட்டாலோ, மாநில நிர்வாகம் அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு இணக்கமாக செயல்பட விட்டாலோ, மாநில அரசியல் அமைப்பு இயந்திரம் சீர்குலைந்து விட்டாலோ, நமது கவர்மெண்ட் மிஷின் என்னது சீர்குலைந்து விட்டுட்டோ, நமது மாநில நிர்வாகம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப, கான்ஸ்டியூஷனுடைய ரெகுலேஷனுக்கு ஏற்ப இணக்கமாக செயல்படாமல் விட்டாலோ, அரசியலமைப்பு விதிகளின்படி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சியினை பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. தேசிய அவசர நிலை பிரகடனத்தின், அதாவது மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் செயல்படுவார்னா ஆளுநர் செயல்படுகிறார். அடுத்து தேசிய அவசர நிலை பிரகடனம், நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனத்தின் போது ஆளுநர் மாநிலத்தின் மீதான அதிகப்படியான நிர்வாக அதிகாரத்தை பெறுகிறார். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் மீதான அதிகப்படி நிர்வாக அதிகாரத்தை எப்போது பெறுகிறார்னா தேசிய அவசர நிலை பிரகடனம், நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் போது. இந்த நிலையின் போது ஆளுநர் குடியரசுத் தலைவர் முகவராக செயல்படுகிறார், அவருடைய கைப்பாகையாக செயல்படுகிறார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, சத்தீஸ்கர்,
ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் பழங்குடியின நல அமைச்சர்கள் ஆளுநர் நியமிக்கின்றார். ஆளுநர் நிர்வாக ரீதியாக தகவல்களை ஏதாவது தேவை என்று கருதினால் முதலமைச்சரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அரசாங்க உத்தரவுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்பதற்கான விதிமுறைகள் ஆளுநர் வகுக்கின்றார். மாநில அரசின் செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் அறிக்கை, அதாவது என்னன்னா மாநில அரசுடைய செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் ஏதாவது ரிப்போர்ட்டு, டாக்குமெண்ட், அறிக்கை, ஏதாவது அவங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு அந்த பணியை யாருன்னா கவர்னர் தான் மேற்கொள்கிறார். அது மாதிரி கவர்னர் பார்க்கும்போது நிர்வாக ரீதியாக தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டால் நிர்வாக ரீதியாக என்னப்பா பொதுப்பணித்துறை எப்படி இருக்குது, என்னப்பா நீதித்துறை எப்படி இருக்குது, நீதிமன்றத்தில் எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அப்படி சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்பட்டால், நிர்வாக ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் முதலமைச்சரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அரசாங்க உத்தரவுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை யார் சொல்றாரு? அரசாங்க உத்தரவுகள் சொல்லி கவர்னர் தான் வகுக்கின்றார். ரைட்டு.